எல்லாருமே அந்த ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்த்துருப்பீங்க, ஆமாம் தானே? கெமிஸ்ட்ரினா என்ன? எப்போ படித்தாலும் அந்த வார்த்தைக்கு அர்த்தம், ஓகேவா? அர்த்தம் புரியுது அப்படின்னாக்கா அது உங்களை சுற்றியில் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தாக்கா புரிஞ்சிருச்சின்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா மறக்காது. கெமிஸ்ட்ரினா என்னம்மா? பேர் என்னம்மா? மறந்து போச்சு. மோனிகா. தமிழில் வேதியியல் டிரான்ஸ்லேஷன்லாம் நானே பண்ணிடுறேன். என்னம்மா அது வேதியியல்னு என்னம்மா? யார் சயின்ஸ் முடித்தவங்க? நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்களா முன்னாடியே? நீங்கள் பேசாதீங்க ஒன்றும். நீங்கள் சயின்ஸ் தானே? சொல்லுங்கள், ட்ரை பண்ணுங்கள். சொல்லுமா. மித்ரன் ஏதாவது சும்மாவே சொல்லுங்கள். மித்ரன், ராகுல். கெமிக்கல் ரியாக்ஷன் பற்றி படித்தோம்னா கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன? யார் சொன்னது? கோகுலா? பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. விபீஷன் தெரில. சரி, இந்த பிரபஞ்சத்தில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தோம். ரெண்டு பேர் தான். ஆட்டமும் பருப்பொருளும் பருப்பொருளுக்கு இங்கிலீஷில் மேட்டர். கரெக்டாக? எங்கே போனாலும் இங்கே தான் வந்து நிற்கும். அடுத்தது ஆற்றல், எனர்ஜி. பருப்பொருளுக்கு என்ன இருக்கும்? ரீகால் பண்ணிடுங்க. நிறைய இருக்கணும், இடத்த பிடிச்சிக்கணும். மாஸ் இருக்கணும், வால்யூம் இருக்கணும். அது பருப்பொருள், மேட்டர். அது இல்லை அப்படின்னா என்ன கிடையாது, அது மேட்ரு கிடையாது. அடுத்து ரெண்டாவது ஆற்றல், எனர்ஜி. அதுக்கு என்ன இருக்காது? நிறைய இருக்காது, இடத்தையும் பிடிச்சிக்காது. சரியா? அதான் ஆற்றல். மித்தனை ஓகேவா? இது ரெண்டுக்குமான விதி என்ன? விதி லா அப்படிம்பாங்க. விதி அப்படின்னா அது கட்டாயம் நடக்கும் அப்படின்னு அர்த்தம். தலை விதி இல்லை, அது இயற்கை விதி. கட்டாயம்னாவும் நடக்கும். பருப்பொருளுக்கான விதி என்ன? பொருளை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு வகையான பொருளாக இன்னொரு வகையான பொருளாக மாறும். அப்போ அங்கே ஒரு பொருள் காணாமல் போயிருந்தது அப்படின்னாக்கா அது வேறு பொருளாக மாறி இருக்கும், அழிஞ்செல்லாம் போயிருக்காது. புரிஞ்சுதா? வேறு ஒரு பொருளாக மாறி இருக்கும். அப்போ ஆவி, பூதம், பேயெலாம் என்ன இல்லை அப்படின்னு ஒன்று கிடையாது. இந்த விதியே முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம படிக்க போகிறது இந்த பருப்பொருளை பற்றி தான் படிக்க போகிறோம். இந்த விதியை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டே படிச்சுட்டு வரணும். நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. புக்கிலேருந்து எதை வேணாலும் எப்போ வேணாலும் கேட்பாங்க. நீ இதை தான் வரும்னு போனீங்கன்னா புதுசாக திடீர்னு ஏதாவது ஒன்று கேட்பான். புரிஞ்சுதா? அப்போ புக்கில் உள்ளது எல்லாத்தையும் என்ன பண்ணு, நல்லா புரிஞ்சிக்கிட்டு தரவா வாங்க. அதேமாரி திடீர்னு வெளியிலேருந்து கேட்டுருவான். இந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சுருந்தா அப்படின்னாக்கா ஜட்ஜ்மெண்ட் பண்ணி போட்டினாக்கா அதுதான் ஆன்சராக இருக்கும். புரிஞ்சா? கேள்வி கேட்கணும் என்னவா இருக்கும் அப்படின்னு அனலைஸ் பண்ணி டிக் பண்ண. மொட்டையாக ஒத்தையாக ரெட்டையெல்லாம் போடாத. கொஷினை புரிஞ்சுட்டு இதுதான் பேசிக் கான்செப்ட்டு. அப்போ இதுதான் வரும். 4 ஆப்ஷன் இருக்குல்ல, உன் மூளையே சொல்லும். கேள்வி கேட்கணும். கொஸ்டினை நீ கேள்வி கேட்கணும். இது இந்த கொஸ்டினுக்கு என்ன அர்த்தம், ஆன்சர் போட்டால் கரெக்டாக இருக்கும். சரியா? புரிஞ்சு படிக்கலாமா? கெமிஸ்ட்ரி எத்தனை பேர்த்துக்கு பயம்? சின்ன வயசுலேருந்து எனக்கெல்லாம் பயம். அப்போது கெமிஸ்ட்ரினா பயம். எல்லாத்துக்கும் பயம் இல்லையா? அப்புறம் கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி, சந்தோஷம். பார்ப்போம். இருக்கிறதுலே சின்ன பருப்பொருள் எது? இருக்கிறதுலே சின்ன பொருள் அப்படின்னா தப்பு.
எலக்ட்ரான் இருக்குது, இன்னும் நிறைய பொருள் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க ஆட்டமுக்குள்ளே. சரியா? ஆட்டமோட அமைப்பு இப்போ எப்படி, அதாவது வேதிவினையில் ஈடுபடக்கூடிய மிகச்சிறிய பருப்பொருள் தான் இது ஆட்டம். வேதிவினையில் ஈடுபடக்கூடிய மிகச்சிறிய பருப்பொருள் தான் ஆட்டம். சரியா? ஆட்டம், அணு. டாம்னா உடைக்கிறது, ஆட்டம்னாக்கா உடைக்க முடியாதுன்னு அர்த்தம். நினச்சிட்டு இருந்தாங்க அவங்க கண்டுபிடிக்கும் பொழுது ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னாடி. அதுதான் சின்ன பருப்பொருள், அது அதுக்கு மேலே நம்ம உடைக்க முடியாது நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் ஆட்டம்னு வச்சாங்க. அப்புறம் போக போக தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்குள்ளே இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. யார் யார் நமக்கு தெரிஞ்சவங்க? புரோட்டானு, நியூட்ரானு, எலக்ட்ரானு, பாசிட்ரானு, காட் பார்ட்டிகள், நியூட்ரினோ, இன்னும் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. இருக்குது. ஆனால் இப்போ உள்ள சயின்ஸு ஒரு 3 பேரை வச்சு தான் இருக்குது. யார் யார்? புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். இப்போ நம்ம இந்த அணுவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் லைட்டாக அவுட்லைன் மட்டும் பார்த்துருப்போம். ஆமாவா? அணு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளதா, நெகட்டிவ் எனர்ஜி உள்ளதா, இல்லை எந்த பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் எதுவுமே இல்லையா? நேர்மின் சுமை உடையதா, எதிர்மின் சுமை உடையதா, அல்லது மின் சுமை அற்றதானு? மின் சுமை அற்றது. ஏன் சார்? ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட் வீடியோ பார்த்தியாம்மா? பார்க்கல. என்னைக்கு வந்தீங்க? அற்றது. நியூட்ரல். ஏன் சார் அப்படின்னாக்கா, ஒரு அணுவில் அதே புரோட்டான் என்ன சுமை உடையது? புரோட்டான் என்ன சுமை இருக்கும்? பாசிட்டிவ் எனர்ஜி. ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்க்காதவங்க போய் அந்த ஃபிசிக்ஸ் வீடியோ பார்த்துருங்க. அன்பரசன் நீங்களாம் பார்த்துட்டிங்களா? கோகுல் பார்க்கலையா? நீங்கள் கோகுல், விபீஷன், பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளது, எலக்ட்ரான் நெகட்டிவ் எனர்ஜி உள்ளது, நியூட்ரான் ரெண்டுமே இல்லாது. ஏன்னா நியூட்ரான் எப்படி ஃபார்ம் ஆச்சு? ஒரு புரோட்டானும் ஒரு எலக்ட்ரானும் சேர்ந்து உருவானது. புரோட்டானை +1ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எலக்ட்ரானை -1. அப்போ என்ன கிடைக்கும்? 0. இப்போ நியூட்ரான் என்ன கிடையாது? பாசிட்டிவ் இல்லை, நெகட்டிவ் இல்லை, அதனால் அது நியூட்ரல். அதனால தான் நியூட்ரானே பேர் வந்துச்சு. ஓகேவா? சரி, பாசிட்டிவ் எனர்ஜினா என்னங்க? கேள்வி கேட்டு கேட்டு புரிஞ்சுட்டே வரணும். பாசிட்டிவ் எனர்ஜினா என்ன? அவர் எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுவார். சரியா? அவரை மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு பாசிட்டிவை துரத்தி விட்டுருவார், பக்கத்துலேயே போக மாட்டார். பாசிட்டிவ்னா என்னது? எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணும். புரோட்டான் என்ன பண்ணும்? துரத்தி விட்டுரும், பக்கத்தில் சேர்த்தாது. அதேமாதிரி எலக்ட்ரான் என்ன பண்ணும்? அதை மாதிரி ஆளை பக்கத்தில் சேர்த்தாது, பாசிட்டிவ் கூப்பிட்டா ஓடி போயிடும். அதான் அவரோட வேலை. சரியா? சரி, அதுக்கு முன்னாடி எங்கேம்மா இருக்குது ஆட்டமு? மோனிகா, ஆட்டம் எங்கே இருக்குது? அதை பற்றி நம்ம எதுக்கு படிக்கணும்? சரியா? எல்லா இடத்துலையும் இருக்கா? எங்கே? வீட்டில், காட்டில், மலையில்? நம்ம உடம்பே எதாலானது? செல்லால் ஆச்சும்பாங்க. செல்லை உடச்சிட்டு உள்ளே போனீங்கன்னா என்ன இருக்கும்? ஆட்டம். தலைமுடி, வளிமண்டலம், ஃபேனு, மலை, சரியா? மரம், செடி, கொடி, இந்த பில்டிங்கு, பூமி, நிலா, சூரியன் எல்லாமே எதனால் ஆனது? ஆட்டம்னால ஆனது தான். நம்ம உடம்பு ஆட்டம்னால ஆணுச்சு தான். ஒத்துக்கிறியாம்மா? அப்போ அதை பற்றி தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அதை பற்றி ஏன்னாக்கா அதோட கேரக்டர் தான் நம்மக்கிட்ட இருக்கும். புரிஞ்சுதா? சரி. ஏன் ஆட்டம் மின் சுமை அற்றது?
ஏன் ஆட்டம் மின்சுமை ஏற்றது? யார் சொல்கிறீங்க? ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் வீடியோ பார்த்துட்டிங்களா? வந்தீங்க தான், அப்பயே கிளாஸில் இருந்தீங்களா? பார்க்கலையா இன்னும்? பார்த்துட்டீங்க? உங்களை தான் கேட்குறேன். வெரி குட். ஒரு ஆட்டம் அணு அப்படின்னாக்கா அதில் புரோட்டான் எத்தனை இருக்குமோ அத்தனை கட்டாயம் எலக்ட்ரான் இருக்கும். ஒரு அணுனாக்கா கட்டாயம் புரோட்டான்களின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. நம்பர் ஆஃப் புரோட்டான் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். அதுக்கு பேர் தான் அணு. ஃபிசிக்ஸில் மின்சாரம் மாற்றமா எலக்ட்ரான் என்ன பண்ணும்? ஓடும். சரியா? எலக்ட்ரான் என்ன பண்ணும்? ஓடும். அப்படி ஒரு ஆட்டம் அதோட கடைசி ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை இழந்துடும், ஓடி போயிடும். புரிஞ்சா? இப்போது 10 புரோட்டான் இருக்குது. இப்போ எலக்ட்ரான் எத்தனை இருக்கும்? 10 எலக்ட்ரான் இருக்கும். இப்போ ஒரு எலக்ட்ரான் ஓடிடுச்சு. அப்போ என்ன ஆயிரும்? 10 புரோட்டானு ப்ளஸ் 10 மைனஸ் எத்தனை? 9 எலக்ட்ரான். அப்போ பேலன்ஸ் பண்ணுங்கள். 0 இது 0. ஓகேவா? இது என்ன ஆயிடுச்சு? ப்ளஸ்ஸு 1 வரும். சரியா? அது இன்னொரு ஆட்டம் இருக்குது. இங்கேருந்து ஓடி போணுச்சு இல்லையா ஒரு எலக்ட்ரான், அது அங்கே போய் உக்காந்துக்குச்சு. அப்போ எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை அங்கே எவ்வளோ ஆயிரும்? 11 மாறிடும். இதை பேலன்ஸ் பண்ணுங்கள். -1. இது 2க்கு பேர் அயனி, அயான். ஜாகிரபி பார்த்தோமா? அயனி அடுக்கு அப்படின்னு பார்த்துருப்போம். அங்கே உள்ள ஆட்டம்ஸ் எல்லாமே அயனி அடுக்கில் ஒன்று எலக்ட்ரானை இழந்திருக்கும், அல்லது எலக்ட்ரான் என்ன இருக்கும்? வாங்கி அயனிகளாக இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் என்னது? அயனி அடுக்கு. எத்தனாவது அடுக்கு அயனி அடுக்குன்னு சொல்லுவாங்க? 4வதா? 4வதா 3வதா? மறந்துடுறீங்க. அயனி அடுக்கு. சரி, இதுக்கு பேர் அயனி, இதுக்கு பேர் நேர் அயனி, இதுக்கு பேர் எதிர் அயனி. ஓகேவா? இன்னும் போக திரும்ப பார்ப்போம். இதுக்கு பேர் என்னது? அணு. சரியா? அடுத்து போகலாமா? அடுத்தது மொத்தம் எத்தனை வகையான அணு சார் இருக்குது? தனிமங்களின் வகைகள்னு சொல்லுவாங்க, அல்லது தனிமங்களின் வகைகள். இங்கிலீஷில் டைப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் அல்லது டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட். சரியா? திரும்ப அதில் எழுதலை, அப்படியே விட்டுருங்க. நீங்கள் புக்கை வச்சு பார்த்துக்கணும். மொத்தம் 118 வகையான அணுக்கள் இருக்குது. அதுதான் அந்த டேபிளில் பார்த்துருப்பீங்களே, ஸ்கூலில் புக்கில் இருக்கும். அது எல்லாமே எதனால தான் ஆனவங்க? புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். புரோட்டானு நியூட்ரான் எங்கே இருக்கும்? அணுக்கருவில். புரோட்டான் தேவைப்பட்டால் நியூட்ரான். எலக்ட்ரான் எங்கே இருக்கும்? சுற்றுவட்ட பாதையில், எலக்ட்ரான் ஆர்பிட்டாவில். எல்லா அணுவும் இப்படி தான் இருக்கும். எல்லா அணுக்களும் யாரால் ஆனாங்க? புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் தான். சரியா? அப்புறம் ஏன் சார் 118 வகையான அணுக்கள்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ அந்த டேபிள் எடுத்திங்கன்னா 1, 2, 3 போட்டிருப்போம். முதல் ஆட்டம் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு புரோட்டான் இருக்கும். ஒரு புரோட்டான் இருந்தால் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 1 இருக்கும்.
ரெண்டாவது ஆட்டம் எடுங்க, 2 புரோட்டான் இருக்கும். எலக்ட்ரான் எத்தனை இருக்கும்? 2 இருக்கும். மூணாவது ஆட்டம் எடுத்திங்கன்னா எத்தனை புரோட்டான் இருக்கும்? 3. இப்போ எலக்ட்ரான் எத்தனை இருக்கும்? 3. இப்படி இருக்கும், இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ 118வது அணு எடுங்க. எத்தனை புரோட்டான் இருக்கும்? 118 புரோட்டான், 118 எலக்ட்ரான். சரியா? சரி, இதுக்கு பேர் என்ன சார் சொல்லுவாங்கன்னா, ஒரு அணுவில் எத்தனை புரோட்டான் இருக்குது அல்லது எத்தனை எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதுக்கு பேர் என்னது? அணு எண், அட்டாமிக் நம்பர். புரிஞ்சுதா? ஒரு அணுவுக்குள்ளே எத்தனை புரோட்டான் இருக்குது அல்லது எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, அல்லது ஏன்னா 2 ஈக்குவலாக இருக்குது, ஏதாவது ஒன்று பார்த்தா போதும். அதுக்கு பேர் என்னது? அணு எண். இதை பார்த்தோம்னா அதை கண்டுபிடிச்சிடலாம். அது பார்த்தோம்னா அது. இப்போ ஒரு அணுவில் மோனிகா, ஒரு அணுவில் 19 எலக்ட்ரான் இருக்குமா? சரியா? புரோட்டான் எத்தனை இருக்கும்? 19. அதுக்கு பேர் என்ன? அணு எண். அதுக்கு பேர் என்ன? அணு எண். சரி, இப்படி 118 வகையான அணுக்களாக ஏன் பிரிக்கிறாங்க அப்படின்னாக்கா அதில் இருக்கக்கூடிய புரோட்டானுடைய எண்ணிக்கை வேரி ஆகும். அப்படி புரோட்டானுடைய எண்ணிக்கை வேரி ஆகிறதுனால அதோட கேரக்டர் மாறும். அப்படியே கேரக்டர். இப்போது இட்லி தோசை, சரி இட்லி மாவு தோசை மாவு, இட்லி மாவு வேறு மாதிரி அரைக்கணும், தோசை மாவு வேறு மாதிரி அரைக்கணும். இட்லி மாவில் உளுந்து அதிகமாக இருக்கும், தோசை மாவில் ஏன்னா உளுந்து எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். ரெண்டுமே மாவு தான். ரெண்டுமே எதுனால தான் ஆணுச்சு? அரிசி உளுந்து. பட் அரிசி உளுந்தோட அளவு என்ன ஆகும்? வேரி ஆகும். அதனால் வேறு வேறு. அது மாதிரி இங்கேயும் புரோட்டான்களுடைய எண்ணிக்கை வேரி ஆகிறதுனால அந்த அணுவோட கேரக்டர் என்ன ஆகும்? மாறுபடும். அதனால தான் 118 வகையான அணுக்கள் இருக்குது. ஓகேவா? சரி, 79வது அணு எடுத்து பார்த்தோம்னா எத்தனை புரோட்டான் இருக்குமா? மதன்குமார் தெரிகிற மாதிரி உட்காருங்க, பேசு. 29வது ஆட்டம் எடுக்கிறோம். அந்த தனிமங்களின் ஆவர்த்தன அட்டவணையில் 29வது ஆட்டம் எடுக்கிறோம். அதில் எத்தனை புரோட்டான் இருக்கும், எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? தெரியலையா? இதுவரைக்கும் சொன்னது போதுமே. முதல் ஆட்டமில் ஒரு புரோட்டான் இருக்குது, ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அப்போ 29வது ஆட்டம் எடுத்திங்கன்னா எத்தனை புரோட்டான் இருக்கும்? 29 புரோட்டானு 29 எலக்ட்ரான். அவ்வளோதான். மனப்பாடம் பண்ணாதீங்க. ஐயோ இதெல்லாம் நான் பார்க்கல, ஸ்கூலில் படித்தது சார், நான் நடத்தினதை வச்சு சொல்லுங்கள் போதும். சிந்திங்க. அடுத்தது நிறை எண் அப்படிம்பாங்க. நிறை எண், மாஸ் நம்பர். அணு கருவுக்குள்ளே எத்தனை புரோட்டானு அப்புறம் எத்தனை நியூட்ரான் இருக்குன்னு பார்த்தோம்னா அதான் நிறை எண். இப்போது அதனால தான் நான் ஃபஸ்ட் நடத்தும் பொழுதே சொல்லியிருப்பேன், எலக்ட்ரானை பூனைக்குட்டி அப்படின்னு சொல்லியிருப்பேன். வேலியில் இருக்கும் பாதுகாவலர். இப்போ உங்கள் வீட்டுக்கு சென்சஸ் எடுக்க வராங்க, எத்தனை பூனை வளர்க்குறீங்கன்னா கேட்பாங்க. சரியா? வீட்டுக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்க? வீட்டுக்குள்ளே யார் யார் இருக்கா? புரோட்டானும் நியூட்ரானும். அப்போ வீட்டுக்கு என்ன பேர்? நியூக்ளியஸ், அணுக்கரு. அணுக்கருவுக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்கன்னு எண்ணி எழுதணும். 2 பேர்த்தையுமே சேர்த்திக்கணும். இப்போ 10 புரோட்டான் இருக்குது, 10 நியூட்ரான் இருக்குது. அப்போ நிறை எண் என்ன? 10ஆ? அதாம்மா சொன்னேன் 2 பேர்த்தையும் சேர்த்து எழுதணும்னு. காதில் கேளுங்கம்மா. காதில் கேட்குறது மட்டும் போதாது, புரிஞ்சுக்கணும் அர்த்தத்தை. 2 பேரையும் சேர்த்து எழுதணும். 10 புரோட்டானு 10 நியூட்ரான். அப்போ நிறை எண் எவ்வளவு? 20. அணு எண் எவ்வளவு? அணு எண் எவ்வளவு? விபீஷன் 10. அணு என்னது? புரோட்டானுடைய எண்ணிக்கை அல்லது எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை. அதானே? இங்கே புரோட்டானுடைய எண்ணிக்கை இருக்குல்ல, அப்போ அணு எண் என்ன அதுக்கு? இந்த ஆட்டமுக்கு 10. புரிஞ்சா? இப்போ
அணுனா என்ன, அதோட அமைப்புலாம் ஃபிசிக்ஸ் கிளாஸில் பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்த்தோம்? அணுனா என்ன? அணுனா என்ன? நேர்மின் சுமையா எதிர்மின் சுமையா? மின் சுமை அற்றது, நடுநிலையானது, நியூட்ரல் அணு. ஏன்னாக்கா புரோட்டான் எத்தனை இருக்கோ அத்தனை எலக்ட்ரான் இருக்கும். ஓகேவா? சரி, அப்புறம் என்ன பார்த்தோம்? அணு எண் அப்படின்னா என்ன? அணு என்னன்னு அர்த்தம்? ஒரு பொருளுக்குள்ளே, ஒரு ஆட்டமுக்குள்ளே எத்தனை புரோட்டான் இருக்குது அல்லது எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் போதும். இந்த அணு எண்ணை வச்சு என்ன பண்ணலான்னாக்கா இந்த ஆட்டம் யார் யார் கூடலாம் சேருவார்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு தான் இது. இப்போ ஹைட்ரஜன், இப்போ நீர் மூலக்கூறு இருக்கா, அதில் யார் யார் இருக்கா? 2 ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் இருக்குது. இதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எது தெரிஞ்சா? அணியன் தெரிஞ்சாக்கா. எப்படி சார்? அடுத்து பார்க்க போகிறோம், மூலக்கூறு பார்க்க போகிறோம். மூலக்கூறு, மாலிகுல், அதாவது காம்பவுண்ட், அதுதான் சரியான வார்த்தை. சேர்மம் பார்க்க போகிறோம். சேர்மம் வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது பாருங்கள். தனிமம், அதான் தாய்மொழி. ஆட்டம் தனியாக இருந்தால் அது தனிமம். ஆட்டம் இன்னொரு ஆட்டம் கூட சேர்ந்து அதோட எலக்ட்ரான் ஆர்பிட்டாக இருக்குல்ல, அதை டபக்குன்னு ஒட்டிக்கும். ஒட்டிக்கிட்டு வேறு பொருளாக மாறிடும். இப்போ H2O இருக்கா, அதில் ஹைட்ரஜன் ஆட்டம் 2 இருக்கும். இது ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம், இது ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம், ஆக்சிஜன் ஆட்டம். எலக்ட்ரான் ஆர்பிட்டாக ஒட்டிக்கிட்டு இருக்கும். அது எப்படி ஓட்டுறாங்க, ஏன் ஓட்டுறாங்கன்னு பார்ப்போம். ஓட்டினோடனே இதுதான் வந்து H2O, ஹைட்ரஜன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்டம், தனிமம் ஒன்றா சேர்ந்து வேறு பொருளாக மாறிட்டு அதுக்கு பேர் தானே அது சேர்மம். ஓகேவா? இங்கிலீஷில் காம்பவுண்ட். இதோட இருக்கட்டும், பிரேக் எடுத்துகிட்டு வாங்க, வந்து பார்ப்போம். பானி என்ன, நிறைய என்ன. ஓகேவா? அப்புறம் அணுவுக்குள்ளே யார் யார் இருப்பாங்க, அணுவோட ஸ்ட்ரக்சர், அதெல்லாம் ரீகால் பண்ணியாச்சு. எத்தனை வகையான அணு இருக்குது? 118 வகையான அணு. ஏன் எல்லாமே புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்னால தான் உருவானாங்க. ஏன் பிரிக்கிறாங்க, வேறு வேறு வகைப்படுத்துகிறாங்க? அணு எண் வேரி ஆகும். அணு எண்ணா என்ன? எத்தனை புரோட்டான் அல்லது எத்தனை எலக்ட்ரான். அயனினா என்ன? அயான், அயனி. கோபிநாத், புரியுதா? ஒரு அணுவில் புரோட்டானுடைய எண்ணிக்கையும் எலக்ட்ரானுடைய எண்ணிக்கையும் சமமாக இல்லை அப்படின்னாக்கா அந்த அணுவுக்கு பேர் என்ன? அயனி. அந்த பொருளுக்கு பேர் அயனி. கோபிநாத், புரியுதா? சரி, போயிட்டு வாங்க, போயிட்டு வந்து பார்ப்போம்.